அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்காக வந்து பண்ணாக்கா வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பண்ணாக்கா தேர்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வீடியோவோடைய லிங்க் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வந்து பண்ணாக்கா வீடியோஸ் வரும். ஸோ வீடியோஸ் மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா அதுக்கான கொஷின் பேங்க் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நான் யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்தொள்ளாயிரம். ஸோ இதிலிருந்து நமக்கு கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு சேரர், சோழர், பாண்டியர், ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுடைய நாட்டு வளத்தை பற்றி சொல்கிறதுனால இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். ஒரு நாட்டுடைய வளத்தை பாடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் அவங்களுடைய மரபாகவே கொண்டிருந்தனர். பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்றது. முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோரின் நாட்டு வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. ஸோ அப்போ இங்கே முத்தொள்ளாயிரம் அப்படின்றது யாரை பற்றின நாட்டு வளங்களில் சொல்ல வருது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ சேரர், சோழர், பாண்டியர் 3 பேருடைய நாட்டு வளத்தை நயமாக வெளிப்படுத்துவது எதுனாக்கா இந்த முத்தொள்ளாயிரம். ஸோ அடுத்து முத்தொள்ளாயிரத்தில் சேர நாட்டை பற்றி ஒரு பாடல், சோழ நாட்டை பற்றி ஒரு பாடல், பாண்டிய நாட்டை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போனாக்கா நமக்கு எதை கேட்கலான்னாக்கா இந்த பாடல் அல்லல் பலனத்து அரக்காம்பல் வாயவில, ஸோ அப்படின்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அல்லல் பலனத்து அரக்காம்பல் வாயவில என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா இங்கே அல்லல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா சேரு. அல்லல் என்ற சொல்லின் பொருள் சேரு. பலனம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து பண்ணாக்கா நீர். மிக்க வயல், பலனம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து நீர்மிக்க வயல் அப்படின்னு சொல்லுவோம். பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல். வெறியி அப்படின்னா அஞ்சி, பார்ப்பு அப்படின்னா குஞ்சு அப்படின்னு பேர். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லும் பொருள் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சோழ நாட்டிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி. காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா உவமை அணி. ஸோ காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி ஸோ என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா சொல்லும் பொருளும்ல வந்து பண்ணாக்கா நாவல்லோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. அடுத்தது இசைத்தல் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல். ஆரவாரத்தோடு கூவுதல் அப்படின்னு பொருள். அடுத்து பாண்டிய நாட்டிலேருந்து பாண்டிய நாட்டை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமுட்டும். நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமுட்டும் என்னும் பாடலின் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா ஓமை அணி. இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம், அதுலேயே ஓமை அணி தான். இங்கே இருக்கிறதும் ஓமை அணி தான். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா சொல்லும் பொருளத்தில் வந்து பண்ணாக்கா நந்து என்னும் சொல்லின் பொருள் சங்கு அப்படின்னு பேர். இது கேட்கலாம். ஸோ கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நந்து என்னும் சொல்லின் பொருள் சங்கு. கமுகு அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து பண்ணால் பாக்கு, இதுவும் நமக்கு கேட்கலாம். ஸோ கமுகு அப்படின்னா பாக்கு. முத்தம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா முத்து. முத்தம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து பண்ணால் முத்து. ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொல்லும் பொருள் நல்லா பார்த்துங்க. அந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இலக்கண குறிப்பு. ஸோ இங்கே இருந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வெறியி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா சொல்லிசை அளபடை. வெறியி அப்படின்னா சொல்லிசை அளபடை. ஸோ இதில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சொல்லிசை அளபடியை மட்டும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் அப்படின்னா இந்த வெரி ஈன்னு வருது இல்லையா, லாஸ்ட் எழுத்து வந்து பின்னாக்கா ஈல முடிஞ்சா அது என்ன அளபடை அப்படின்னா சொல்லிசை அளபடை. சரிங்களா? சொல்லிசை அளபடை அப்படின்றது எப்போவுமே எதில் முடியும்? ஈல முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வினைத்தொகை எது சார் அப்படின்னா
கொல் யானை குவிமொட்டு, கொல் யானை குவிமொட்டு, இது ரெண்டும் வினைத்தொகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இளங்கமுகு வெண்குடை, இளங்கமுகு வெண்குடை, இது ரெண்டும் வந்து பண்ணாக்கா பண்பு தொகைகள். ஸோ அடுத்து நூல்வெளி. ஸோ இந்த முத்தொள்ளாயிரத்தை பற்றின வந்து பண்ணாக்கா நூல் பற்றின ஒரு குறிப்பு தான் இது. ஸோ வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்பாங்க. எந்த பான்னாக்கா வெண்பா. ஸோ முத்தொள்ளாயிரம் என்னும் பாடல் என்னும் நூல் எந்த பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். இது மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. அப்போ இந்த முத்தொள்ளாயிரத்தில் வந்து பார்த்தினாக்கா எந்த மன்னர்களை பற்றியும் கிடையாது, வெறும் என்ன பண்ணுறாங்க, சேர சோழ பாண்டியர் அந்த நாட்டை பற்றி மட்டும்தான் பொதுவாக பாடுறாங்க. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என பெயர் பெற்றுள்ளது. அப்போது இந்த 3 நாடு, அதான் 3 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர், அந்த மன்னர்களை பற்றி, அந்த மன்னர்களுடைய நாட்டை பற்றின பாடல் அப்போது 900 பாடல்களை கொண்டது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டதால் அதுக்கு என்ன பேருனா முத்தொள்ளாயிரம். 900 பாடல்கள் அப்படின்னு பேர். 3 அரசர்களை பற்றிய 900 பாடல். மொத்தம் 3 900 கிடையாது, முத்தொள்ளாயிரம் அப்படின்றது 3 அரசர்களை பற்றிய 900 பாடல்கள். அடுத்து நூல் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. ஸோ இதில் வந்து வேணாக்கா அவ்வளோதான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை இயற்கல சிறப்பும் பொற்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்து நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. ஸோ இதுவும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், சேர நாட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சமில்லாத நாடு. ஸோ அச்சமில்லாத நாடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா சேர நாடு. சோழ நாட்டை வந்து பண்ணாக்கா இயற்கல சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடு. இயற்கல சிறப்பும் அதாவது உழவு, போர்க்கள சிறப்பு ரெண்டுமே உடைய நாடு எதுனாக்கா சோழ நாடு. பாண்டிய நாடு வந்து பண்ணாக்கா முத்து, ஸோ முத்துடை நாடாகவும், ஸோ முத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த பாடப்பகுதி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பண்ணாக்கா முத்தொள்ளாயிரத்தில் பார்த்துருக்கோம். ஸோ இதிலிருந்து கூடிய விரைவில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஷின் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். 3வது வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, மற்ற வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதோடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.